ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெக்ஸ்ட் செக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 900 சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம சீக்கிரமாகவே 1K ஃபேமிலி ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக் ஓகே எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஒரு புது சீரீஸ் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் இந்த சீரீஸை எபிசோடாக கொண்டு போகிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணலை. உங்களுக்கு எப்படியாவது சீக்கிரமாக ரீச் அவுட் ஆகணுன்னு தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இது மிஞ்சி போனால் 10 எபிசோடாவது தாண்டுமான்னு கூட எனக்கு தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ போர் அடிக்காமல் உங்களுக்கு கொண்டு வந்து நான் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்டா. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட்டும் கொடுத்து வீடியோக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளுடைய சீரீஸ் நேம் வந்து ஃபுல் ஆஃப் வெனம். பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல. ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம யூங்கியவும் நம்ம ஆரம்பியும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் செம்ம ஃபாஸ்ட்டாக எவனையும் ஒருத்தனை துரத்திட்டு போயிட்டுருக்காங்க. ஆளுக்கு ஒரு காரில் செம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஆரம்பம் தான் காட்டுறாங்க. டக்குன்னு மொபைல் ஃபோன் எடுத்து ஏதோ ஒரு பர்சனுக்கு கால் பண்ணி, இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்தவன் கிடச்சிட்டான், ஆனால் கையில் சிக்க மாட்டான், நானும் யூங்கியுமா துரத்திட்டுருக்கோம், தயவு செஞ்சு கொஞ்சம் ஆள் அனுப்ப, ஆள் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் கொஞ்சம் பரபரனே காரை ஓட்டிகிட்டு பேசிகிட்ருக்கா. இப்போது டக்குன்னு அந்த சைடில் இருந்து கால் வந்து கட் ஆகிடுது. பதிலுக்கு நம்ம ஆரம் பேசுனதுக்கு எதுவுமே பதில் வரல. டக்குன்னு கால் கட் ஆகிடா. இப்போ நம்ம ஆரம் டக்குன்னு யூங்கிக்கு கால் பண்ணி, ஹலோ யூங்கி, சொல்ல ஆரம், நம்ம 2 பேர் இதே ரேஞ்சில் போனால் கண்டிப்பாக அவனை பிடிக்க முடியாது. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பண்ணு. நான் அப்படிக்கா அவனை போய் லெஃப்டில் போய் மடக்கிறேன், நீ இவனை ஃபாலோ மட்டும் பண்ணு. நான் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மேபி அவன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஆள் அனுப்ப வாய்ப்பு இருக்குது, எப்படின்னு தெரில. ஆனால் அவனை எங்கேயும் போடாமல் கண்டிப்பாக பிடிச்சவனும், இதுக்கப்புறம் அவனை மிஸ் பண்ணால் கையில் சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் காலை கட் பண்ணிட. இப்போ நம்ம யூங்கி விண்டோ வழியாகவே நம்ம ஆரம் கிட்ட தலையாட்டிட்டு இப்போது யூங்கி ஃபாஸ்ட்டாக காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஆரம் அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி போயிட்டு அவனை டேர்ன் பண்ண விடாமல் அவர் போயிட்டு அப்படியே லாக் பண்ணிடுறாரு. இப்போது அவன் இப்படிக்காவும் திரும்ப முடியாமல் ரிட்டர்னும் பண்ண முடியாமல் இருக்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் அவனை சுற்றி இவங்க துரத்திட்டு போயிட்டுருக்க அந்த காரை சுற்றி ஏகப்பட்ட கார் வந்து லாக் பண்ணுது. அப்படியே ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இனி இங்கேருந்து எங்கேயும் போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே காருக்குள்ளே உட்காந்துட்ருக்கா. இப்போது அவனுடைய நெத்தி பொட்டில் கன்னை வச்சு அவனை காரை விட்டு வெளியே இறக்குறாங்க. ஒரு பாடி கார்டு தான் அது. கண்ணை வச்சு வெளியே இறக்க அவனும் ஹேண்ட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே காரை விட்டு வெளியே வந்து அப்படியே கீழே நான் அந்த காலி ரோட்டில் அப்படியே முட்டி போடுறான். இப்போது இவனுக்கு முன்னாடி நிறைய பாடி கார்ட்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது 2 பேரை விலக்கி விட்டுட்டு ஒரு பர்சன் செம்ம கெத்த மாதம் அவன் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு. இப்போது அந்த பர்சனை பார்த்ததும் பயந்துக்கிட்டே அந்த பர்சன் பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளாடையே, சார் சார் சத்தியமாக எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தேடுற ஆள் நான் கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். நான் இதை பற்றி எந்த கேள்வியுமே கேட்கல, எதுவுமே கேட்காம நான் இதுக்கு தான் உன்னை பிடிச்சிருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குண்ணா, இப்போது உன்னை விடுறதுக்கு நான் முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ஒரு மாதிரி கேட்கா. இப்போ அவன் கீழே முட்டி போட்டுக்கிட்டே அந்த பர்சனை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு, பாவமாக பார்க்க. ஆனால் அந்த பர்சன் விடுற மாதிரி கிடையாது. ஆக்சுவலி அது யாரும் இல்லைடா, நம்ம ஜங்குக் தான் அது. இப்போ அவன் செம பாவமாக அப்படியே அப்பாவிட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக் அவனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு அவனுடைய பாடி கார்ட்ஸ் கிட்ட கண்ணை காட்டா. இப்போ அடுத்த செகண்ட் அவனை தூக்கி அப்படியே காரில் போட்டு வீசுகிறாங்க அவனை. இப்போது அந்த இடத்துல இருந்து அவன் மட்டும் ஆக்சுவலி அவங்க பாடி கார்ட்ஸோட அவனும் சேர்ந்து அப்படியே மேன்ஷனுக்கு போயிடுறாங்க. நம்ம ஜங்குக் மட்டும் காரை எடுத்துகிட்டு அவருடைய ஆஃபீஸ்க்கு வந்துடுறாருடா. இப்போ இவர் உள்ள ஆஃபீஸ்க்குள்ளே வந்த உடனே எல்லாருமே ஏஞ்சி நம்ம ஜங்குக்கு மரியாதை கொடுத்து எல்லாருமே பூ பண்ணி அவருக்கு மரியாதை கொடுக்க, இப்போது அவங்க எவ்வளவுமே கண்டுக்காமல் அவர் பாட்டு நேராக போயிட்டு அவருடைய கேபினில் போயிட்டு உட்காந்துட்ருக்கா.
இப்போது அவர் அங்கே வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இப்போது ஒரு பர்சன் உள்ள கத்திக்கிட்டே உள்ள வராரு. ஆக்சுவலி அது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஜிமன் வந்து நம்ம ஜேகேவோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ப்ளஸ் கம்பெனியுடைய மேனேஜரும். இப்போ நம்ம ஜிமன் தான் அப்படியே கத்திக்கிட்டே உள்ள வராரு. இப்போ ஜங்குக்கிட்ட, டேய் ஜங்குக்கே, உன்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் இன்றைக்கி காலையில் மீட்டிங் இருக்குன்னு, எதுக்காகடா லேட்டாக வந்த? ஜிமன், விஷயம் தெரியாமல் பேசாத. என்னடா விஷயம்? டேய், கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோண்டா நம்ம. ஜிமன், எனக்கு முக்கியமான வேலை இருந்தது, அதனால் போயிட்டு வந்தேன். முக்கியமான வேலை? அவ்வளோ பேர் இருக்காங்க பாடி கார்ட்ஸ், அவங்கக்கிட்ட சொல்லிட்டு வர வேண்டியது தானே. டேய், என்ன என் அம்மாவை என் அப்பாவை கொல்ல ட்ரை பண்ணுவேன், எனக்கு முக்கியம் இல்லையா? ஜங்குக்கு அவன் கிடச்சிட்டானா? ஆமாண்டா, கிடச்சிட்டான். என்னோட அம்மா அப்பா அவனுக்கு என்ன பண்ணாங்க? அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவனை இதுக்கு முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அவன் வந்து எங்கள் அம்மா அப்பாவை கொண்டிருக்கானா? கண்டிப்பாக அது அவனுடைய வேலையாக இருக்காது. எவனோ ஒருத்தன் நோண்டி விட்டுருக்கான் அவனை. அவன் எவனு கண்டுபிடிக்கணும், எனக்கு அது முக்கியம். என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டான் அவன். என் கூட எங்கள் அம்மா அப்பா இல்லை, எனக்கு என்னை அனாதை ஆக்கிட்டான். அந்த விஷயம் எனக்கு முக்கியம். இப்போ சொல்லு, எனக்கு அந்த மீட்டிங் முக்கியமா இல்லை அவன் முக்கியமா? சரி ஜங்குக்கு, ஓகே, நீ எதுவும் அவாய்ட் பண்ண மாட்டல, அதனால தான் அவாய்ட் பண்ணதும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், விடு. நீ எதுவும் பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஒரு 2 நாளுக்கு மீட்டிங் தள்ளி வச்சுருக்கேன், அப்போ மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் காமாயிரு, நான் போகிறேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் இப்போது அங்கே நம்ம ஜங்குக்குடைய கேபினை விட்டு வெளியே வந்துடுறாருடா. இப்போ நம்ம ஜிமனை தான் காட்டுறாங்க. அவர் வெளியே வந்துட்டு அவர் கூட ஒர்க் பண்ணுற அவருடைய ஃப்ரெண்ட் ஜெஹோப்பை தான் பார்க்குறாரு. இப்போது இவர் வெளியே போனதும் அவரும் கரெக்டாக வெளியே நின்றுட்டுருக்கா, ஜெஹோப்பும் வெளியே நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம ஜிமன் வெளியே போனதும் இப்போ ஜெஹோப், டேய் என்னடா சவுண்டு கேட்டுட்டு இருந்தது? ஒன்றும் இல்லை, விடு. ஏய் இல்லை, ஏதோ கத்திட்டு இருந்த மாதிரி இருந்தது, என்ன ஒர்க் ப்ராப்ளமா? ஒர்க் ப்ராப்ளம்லாம் இல்லை, ஜங்குக்கு பர்சனல் லைஃப்பில் விளையாடிட்டான் எவனோ ஒருத்தன். பாவம், ஆளும் தெரியாமல் காலை விட்டான் போல், மாட்டிக்கிட்டான் அவன். அதான் இன்னைக்கு காலைல மீட்டிங் மிஸ் ஆகிடுச்சுல, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அதில் டென்ஷன் ஆகி இந்த விஷயத்துக்கு தான் போனேன்னு கற்றுனா. அதை விட போய் வேலையை பாரு, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜெஹோப்பும் அப்படியே பிரிஞ்சு போயிடா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ கரெக்டாக ஒரு ஈவினிங் டைம் மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் பாட்டுக்கிட்டு வந்து நம்ம ஜங்குக்கோடைய கேபின் டோர் ஓப்பன் பண்ணி அவள் பாட்டுன்னு உள்ளே போயிடா. இப்போ நம்ம ஜங்கு அவளை நிமிர்ந்து பார்த்துட்டு, டோரை நாக் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேள்வி கேட்க. இப்போது ஆக்சுவலி அந்த பொண்ணு பேர் வந்து லிண்டா, ஓகேவா? அந்த பொண்ணு வந்து நம்ம ஜங்குக்குடைய அப்பாவோட தம்பி பொண்ணு. ஆக்சுவலி சொல்லப்போனால் சித்தப்பா பொண்ணுன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த பொண்ணு பாட்டில் அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்க, நம்ம ஜங்குக்கு இப்படி கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, ஜங்குக்கா, நானும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வரணுமா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே நம்ம ஜங்குக் கிட்ட போயிட்டு அவருடைய ஷோல்டர் மேலே கையை வச்சிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக், முதல்ல தள்ளி நின்று பேசு, எதுக்கு வந்தேங்க? ஏன் இப்படி கோவப்படாத, என் முகத்தை பார்த்து பேசு ஜங்குக். சும்மா எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்ட்டு ஈவினிங் ஆகிடுச்சு, ஈவினிங் வரைக்குமா நீ ஒர்க் பண்ணுவ? என் வேலை நான் பண்ணுறேன், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இப்போ உனக்கு என்ன வேணுன்றதை மட்டும் சொல்லிட்டு போ. ஜங்குக், சும்மா இப்படிலாம் சொல்லக்கூடாது. நன் ஆஃப் யூர் பிஸ்னஸ்லாம் நம்மளுக்குள்ளே நடக்காது. இனிமேட்டு நம்ம பிஸ்னஸே சேர்ந்து தானே பண்ண போகிறோம். புரிகிற மாதிரி பேசுகிறியா? அது வந்து ஜங்குக், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு? அது அப்பா உனக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பேசிகிட்ருக்காரு. என்னது மேரேஜா? உனக்கும் எனக்குமா? ஆமாம் ஜங்குக். ஏன் அப்படி கேட்குற? என்ன உனக்கு பிடிக்காதா? லிண்டா,
இதை மாதிரி கிட்ட வந்து ஒராசிட்டு நிற்காதுன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸே பிடிக்காது. என்னை விட்டு கொஞ்சம் விலகி நில்லு, அரைஞ்சிட போகிறேன். ஜங்கு, ஏன் இப்படி கோவப்படுற? கொஞ்ச நாள் போனால் நான் உனக்கு வைஃப் தானே நான் அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட. ஜங்கு, கொஞ்சமாவது நினச்சிப்பாரு, ரொம்ப பேசிகிட்டு இருக்காத. சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா தான் உன்னை வளர்த்துருக்காரு. அவருடைய பொண்ணு என்கிட்டே நீ இப்படி பிஹேவ் பண்ணுற? இங்கே பாரு லிண்டா, உங்கள் அப்பா தான் என்னை வளர்த்தாரு, நீ கிடையாது. முதல்ல கேபினை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஷாக சொல்ல, இப்போ உடனே அந்த பொண்ணும் ஜங்கு நீ ரொம்ப பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபினை விட்டு அவள் பாட்டுன்னு வெளியே போயிடுறா. ஆனால் வெளியே போனவ சும்மா இல்லாமல் டக்குன்னு ஃபோன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறா. அவங்க அப்பா பேர் வந்து லீன்னு வச்சுக்கலாண்டா. இப்போ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, ஹலோப்பா, என்னடா சொல்லு, ஏன் கோவமாக இருக்க? அப்பா, அந்த ஜங்குக்கு மடங்க மாட்டுறான்ப்பா. என்னம்மா சொல்கிற? ஆமாப்பா, நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நான் அவன்கிட்ட போய்ட்டு பேசினேன். நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் அவன் மசிய மாட்டான், குத்துக்கல்லாட்டம் இருக்கான்ப்பா. அவன் என்கிட்ட கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டான், எரிஞ்சு விடுறான்ப்பா. ஜங்குக்கு அவன் அப்படி தான் இருப்பான். அப்பா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் என்றைக்குமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன்? ஒன்று அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறதே அவன் சொத்துக்காக தான். உனக்கு அவன் பதவி வேணும், எனக்கு அவன் சொத்து வேணும், அவ்வளோதான். அப்பா, அது ஓகே. ஆனால் அவன் ரொம்ப பண்ணிகிட்ருக்கான். ஒரு நாள் அவன் சாவே என் கையில் தான் இருக்க போது பாருங்க. எப்படியும் அவன் இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு வருவான். அவன்கிட்ட எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி தொலைங்க. என்கிட்ட என்னால் இது மாற முடியாது, அவன்கிட்ட போய் வலிஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே காசுக்கு மட்டும்தான் நம்ம ஜங்கு கிட்ட இருக்கா மாதிரி அவங்க அப்பா கிட்ட பேச, அவங்க அப்பா அதுக்கு மேலே வெள்ளத்தனமாக பேசிகிட்ருக்காரு. இப்போது இந்த சீனை இங்கே அப்படி கட் பண்ணால் இப்போது வேறு ஒரு பர்சனை தாண்டா காட்டுறாங்க. அவர் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு நடு ரோட்டில் நடக்க முடியாமல் நடந்துட்டு தள்ளாடிட்டு நடந்துட்டுருக்காரு. இப்போ அந்த பர்சன் அப்படியே தடுக்கி கீழே விழப்போக அவரை ஒரு கை வந்து தாங்குது. யாருன்னு பார்த்தா அது நம்ம டேய் தாண்டா. இப்போது அந்த பர்சன் அவங்களுடைய அப்பா. இப்போ அவங்க அப்பாவை நல்லா தாங்கி பிடிச்சிக்கிட்டு, அப்பா, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டிப்பா சொல்லியிருக்கேன் குடிக்காதீங்கன்ட்டு, ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க என்ன? டேய் வந்துட்டியா? நான் தானே காரணம், உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்குனதுக்கு நான் தான் காரணம். என் மேலே தப்பு இருக்குடா, என்னால் அதை மறக்க முடியல. பாரு, இவ்வளோ போதையிலையும் அந்த இன்சிடெண்ட் இன்னும் என் கண்டே நிற்குது. என்னால் நான் ஏன் உயிர் வாழ்கிறேன்னு இருக்குடா எனக்கு. அப்பா ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இப்போ எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா? நீங்களும் எப்படி பேசிகிட்டு இருந்தா அப்புறம் நான் எங்கே போய் யார்கிட்ட போய் அழுதுப்பா? ப்ளீஸ்ப்பா, இதுக்கப்புறமாவது குடிக்காதீங்க, எனக்காகப்பா ப்ளீஸ். உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்கள் வேலையை நான் பார்த்துட்ருக்கேன், ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ரொம்ப சாஃப்டாக அவங்க அப்பா கிட்டே பேசி காரில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இப்போ அவர் ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக, வீட்டில் போயிட்டு அவங்க அப்பாவை அப்படியே பொறுமையாக உள்ள கைத்தாங்களாக கூப்பிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு அவருடைய ஷூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அழகாக போட்டு விட்டுட்டா. இப்போது அப்படியே அந்த பெட்டில் அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு சரிஞ்சு உட்காந்து அப்படியே சத்தம் போடாமல் அழுதுட்ருக்காரு. அவரால் சுத்தமாக முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உட்காரவும் முடியல. டக்குன்னு ஏஞ்சி அவருடைய ரூமுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஷவர் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அவருடைய பாஸ்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அவருக்கு அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்குது. அதை நினச்சி பார்க்க நம்ம டேவால் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அவருக்கு அப்படியே அந்த ஷவரில் இல்லை அந்த தண்ணியோடு சேர்ந்து அவருடைய கண்ணீரும் மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கோன்னா, நம்ம அவருடைய அம்மா, அப்பா, அப்புறம் அவருடைய பிரதர், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்திருக்கப்போ அவங்க மேலே தெரியாமல் ஒரு பெரிய கார் வந்து அப்படியே இடித்து மோதிருக்கும். அதில் நம்ம டேக்கும் அவங்க அப்பாவுக்கும் எதுவும் ஆயிருக்காது. பட்
அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க அம்மாவையும் அவங்க அண்ணாவையும் காணோம். 2 பேருடைய பாடியும் கிடைக்கல. ஆக்சுவலி அங்கே அந்த ரோடே ஆக்சிடெண்ட் ஆன ரோடே வந்து எம்டி ரோடுன்றனால அங்கே வந்த ஒரு சில பேர் இருக்கிற பாடியை எப்படியாவது கூட்டிகிட்டு போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி பாடியை எங்கெங்கே கொண்டு போக முடியுமோ அங்கங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் நம்ம டேவும் அவங்க அப்பாவும் ஒரு ஹாஸ்பிட்டலில், அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த இன்சிடெண்ட் நடந்து 2 வீக்ஸ் கழித்து நம்ம டே மட்டும் ரெக்கவர் ஆகிருப்பார். மயக்கத்துலேருந்து கண்ணை திறந்த அடுத்த நிமிஷம் அம்மாவை தான் தேடியிருப்பார். பட் அவங்க அம்மா பக்கத்தில் இல்லைன்றது தெரிஞ்சதும் அந்த இன்சிடெண்ட் நடந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணவங்கள வச்சு கேட்க, ஆனால் இங்கேருந்து கொண்டு போனால் 2 பாடி ஆல்ரெடி இறந்து போயிடுச்சு. இறந்து போய் தான் கொண்டு போனாங்க, 2 பாடி மட்டும்தான் உயிரோடு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே உள்ளவங்களாம் சொல்ல, இப்போ நம்ம டே அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே மனசு தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்திருப்பார். இந்த இன்சிடெண்ட்டை பற்றி அவங்க அப்பாவுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி அவங்க அப்பாவும் இதை நினச்சி தான் ஃபுல்லாக குடிச்சு இப்படி உடம்ப கெடுத்துட்டு அங்கங்கே விழுந்து கிடப்பார். இப்போது ஆக்சுவலி சொல்லப்போனால் நம்ம டேயோடைய அப்பாவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் தான். அவருக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுனால அவரால் ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாதனால நம்ம டே இப்போது அவருடைய அப்பாவோட பிஸ்னஸை வந்து அவர் எடுத்து நடத்திட்டுருப்பார். இப்போது இந்த இன்சிடெண்ட்னால தான் அவங்க அப்பா இப்படி இருக்காருடா, இதை நினச்சி தான் நம்ம டேவும் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நைட் ஒரு 7 o'clock போல் ஆகுதுடா. ஒரு பெரிய மேன்ஷன் முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து ஸ்டாப் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். நம்ம ஜங்குக் காரை விட்டு இறங்கி உள்ளே போயிட்டு, அங்கிள் இருக்கீங்களா? ஜங்குக் வந்துட்டியா? காலையிலே சொன்னா லிண்டா வருவேன்னு சொல்லிட்டு, வா 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 உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை கூப்பிட்டு ஹாலில் இருக்க கவுச்சில் உட்கார வைக்க, இப்போ நம்ம ஜங்குக் அவருடைய சித்தப்பா வீட்டுக்கு, அதாவது லிண்டாவோடைய வீட்டுக்கு தான் போயிருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கை போய்ட்டு உட்கார வைக்க, நம்ம ஜங்குக்குடைய குரல் கேட்ட உடனே லிண்டா மேலே ரூம்லேருந்து இறங்கி வரா. இப்போது அவங்க அப்பா பக்கத்தில் போய் உட்காந்துக்க, நம்ம ஜங்குக் அவங்க 2 பேருக்கு ஆப்போசிட்டில் இருக்க கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ அவங்க அப்பா, சொல்லுப்பா ஜங்குக், என்ன விஷயமா வந்திருக்க? அங்கிள், உங்களுக்கு தெரியாத மாதிரி கேட்காதுங்க. லிண்டா நான் வருவேன்னு சொல்லியிருக்கானா, கண்டிப்பாக நான் எதுக்கு வருவேன்றதும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஜங்குக் தெரியும், நான் தான்ப்பா அவளை வந்து பேச சொன்னேன் இந்த விஷயமா. ஆனால் அங்கிள், எனக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஜங்குக் கொஞ்சம் யோசிச்சுப்பார். இஷ்டம் இல்லைன்ட்டு நீ என்னை யோசிக்காமல் சொல்கிற. நீயே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தனா, எனக்கும் வயசாகுது, உனக்கும் 23 ஆகிடுச்சு. நான் இனி எப்போ இந்த உலகத்தை விட்டு போவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் அம்மா அப்பா ஆசைப்பட்டபடி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றது தான் எனக்கு ஒரு ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேறு ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு பதில் லிண்டாவை நீ மேரேஜ் பண்ணனா பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டா மாதிரி இருக்கும், சொந்தத்துக்குள்ளே முடித்தா மாதிரியும் இருக்கும், ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். அதனால தான். ஆனால் அங்கிள், அது வந்து ஜங்குக், நீ எதுவும் உடனே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ உன் டைம் எடுத்துக்கோ. திடீர்னு வந்து பேசினா கண்டிப்பாக யாராலையும் ஓகே சொல்ல முடியாது, ஓகே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ உன்னுடைய டைமை நீ எடுத்துக்கோ, யோசிச்சு சொல்லு. ஆனால் எனக்கு இது சரின்னு படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அவரை லாக் பண்ண, நம்ம ஜங்குக் எதுவும் எதிர்த்து பேசலடா. அவர் பாட்டுன்னு ஏஞ்சி அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாரு. இப்போது அவர் செம்ம பொறுமையாக காரை ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இவர் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே வர, இப்போது ஒரு ஸ்ட்ரீட் லைட்டே இல்லாத ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறுறாரு. அந்த பிரிட்ஜில் ஒரே ஒரு லைட் தான் இருக்குது. இவர் அப்படியே மேலே அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. இப்போ அந்த பிரிட்ஜ் மேலே இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே ஒரு சண்டே நடந்துட்டுருக்குது. யாரோ ஒரு பர்சன் எவனோ ஒருத்தனை போட்டு அந்த அடி அடிச்சிட்ருக்காரு, கீழே போட்டு மிதின்னு மிதிச்சிட்ருக்காரு. அதை சண்டை நடக்கிறத நம்ம ஜங்குக் கவனிச்சிட்டு காரை அப்படியே பொறுமையாக ஓரம் கட்டிட்டு காரை விட்டு வெளியே வராமல் விண்டோ லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருந்துட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துட்டு அந்த பர்சனை கவனிச்சிட்ருக்கா. அந்த பர்சன் தூக்கி
போட்டு மிதிச்சிட்ருக்காரு. அவரை போட்டு அடி அடி நடிச்சு மிதி மிதிச்சிட்ருக்காரு. இப்போது அந்த பர்சன் அடிக்கிறத நம்ம ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி வர்ணித்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரையே அறியாமல் அந்த பர்சன் அடிக்கிறப்போ அவங்கிட்ட இருக்கிற அந்த தைரியம், திமிரு, அந்த கோவம், அது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக் பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. அவன் அடிக்கிறப்போ அவருடைய வேர்வையில் நனைஞ்ச அந்த நெத்தி முடி அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு அவரையே பார்த்துட்ருக்கா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் ரொம்ப கோவப்பட்டு ஒரே மிதியாக ஓங்கி மிதிக்க அவனுடைய ஸ்வெட்டெல்லாம் அவனுடைய நெக்கொல்லையோ அப்படியே கீழே அப்படியே வடியுது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனை எடுத்து டக்குன்னு அவன் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாரு. இவர் ஃபோட்டோ எடுத்ததுக்கும் அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நம்ம ஜங்குக் உட்காந்துட்டு அவன் கிளம்புற வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கார். அவன் போனதுக்கு அப்புறமேட்டு அவர் எடுத்த ஃபோட்டோவை எடுத்து அவன் ஃபேஸை ஜூம் பண்ணி வச்சுட்டு பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்கிறேன்டா அவனை அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே பேசிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு அவரும் இப்போ ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நைட் ஃபுல்லாக கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு டின்னரே சாப்பிட்டு படுக்கிறாருடா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வழக்கம் போல் நம்ம ஜங்குக் அவருடைய ஆஃபீஸ்க்கு ஒர்க்காக போக எப்போவுமே நம்ம ஜங்குக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது செம்ம ரகட் ஃபேஸோட ஸ்ட்ரெயிட் அண்ட் ஃபார்வர்டாக பார்த்து நடந்து போயிட்டுருப்பாரு. ஆனால் இன்றைக்கா ஃபோனை பார்த்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் உள்ளே போகிறாரு. இவர் இப்படி போகிறத பார்த்துட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் சாருக்கு சிரிக்கலாம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிகிட்ருக்கா. இப்போ இவர் கேபின்குள்ளே போகிறத நம்ம ஜிமின் கவனிச்சிட்றாரு. இப்போ இவர் உள்ளே போன அடுத்த செகண்ட் நம்ம ஜிமின் பின்னாடியே வந்துட்டு ஜங்குக் என்ன மூஞ்சில் ஏதோ ஒரு ஒளி ஓட்டம் தெரிகிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் மறைக்காத, ஃபோனில் எதையோ பார்த்துட்ருக்கியே, யார் அது? அது ஜிமின், அது வந்து டேய் என்னடா பதுங்குற? பதுங்கவும் இல்லை ஒளியவும் இல்லை. நேற்று ஒருத்தனை பார்த்தேன். யார் தெரியல. நேற்றுக்கு லிண்டா வீட்டுக்கு போயிட்டு மேன்ஷனுக்கு போயிட்டுருக்கும்போது பார்த்தேன். பிடிச்சிருந்ததா? டேய் உன்னை மயக்கினவன் எவன்டா அவன்? அது தெரியல. அவனை இதுவரையும் பார்த்தது கிடையாது. ஆனால் பார்த்ததும் செம திமிராக இருந்தான்டா பார்க்குறப்பே. என்னுடைய எனர்ஜிக்கு சூட் ஆவான்னு தெரிஞ்சது பார்க்குறப்போ. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன சொல்லு. எனக்காக இவனை கொஞ்சம் கண்டுபிடிச்சிதாயே. டேய் யார் என்னன்னு தெரியாமல் முகம் கூட தெரியாமல் நான் எங்கே இருந்தா போய் கண்டுபிடிப்பேன். இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குடைய ஃபோனில் இருந்த அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம ஜிமின் இவனா தேவா என்னது? டேய் இவன் என் ஃப்ரெண்டு டேயோங்கடா. டேயோங்கா? அவன் பேர் டேயோங்கா? ஆமாம், என் கூட காலேஜ் படித்தான். ஆனால் அவன் இப்படிலாம் கிடையாதே. ஜிமின் உனக்கு அவனை பற்றி தெரியுமா? கொஞ்சம் அவனை பற்றி சொல்கிறியா? டேய் நீ இப்போ சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் அவன் ஆப்போசிட்ரா. அவன் திமிரெல்லாம் கிடையாது. அவன் அவ்வளோ சாஃப்டான கேரக்டரு. அவன் 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 இருந்த இடம் தெரியாமல் இருப்பான்டா. அவன் யாருக்கிட்டேயும் போய் பேச மாட்டான். ஆனால் இவன் என்ன இன்னைக்கு இப்படி இருக்கான்? யாரையும் போட்டு மிதிச்சிட்ருக்கான். யாரா அவன்? தெரியல. அப்படியே செம்மையாக இருந்தான்டா பார்க்குறப்போ. அந்த வேர்வையில் பார்க்குறப்பே வேறு லெவலில் இருந்தவனை. டேய் ஜங்குக்கு என்னடா கன்ஃபார்மே பண்ணிட்டு போலியே? ஆமாண்டா, ஃபிக்ஸே பண்ணிட்டேன். எனக்கு அவன் வேணும். அவன் எங்கே இருந்தாலும் எனக்கு வேணும். அவனை கண்டுபிடிச்சே தீரணும். கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தேடுறதுக்கான வழி ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்லிடா. நம்ம ஜிமின் வைட் ஐஸோட டேய் அவனை பார்த்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுதுடா. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. 1 வருஷம் ஆச்சோ 2 வருஷம் ஆச்சோ, ஆனால் அவன் இந்த வருஷம் இங்கே தானே இருக்கான். கண்டிப்பாக நம்ம சரௌண்டிங்கில் தான் இருக்கோம். போய் தேடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை அனுப்பி விட்டுறா. இப்போ நம்ம ஜிமின் கேபின் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவையும் எடுத்து
யோசிச்சுக்கிட்டே உள்ளே வெளியே வராரு. இவர் வெளியே வர்றதை பார்த்துட்டு நம்ம யூங்கி வெளியே நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் கிட்ட போய்ட்டு, டேய் என்ன பார்த்துட்ருக்க? ஏய் ஜங்குக்கு இவனை லவ் பண்ணுறான் போல. யார் அது? ஏய் இது டே இல்லை? ஆமாம் யூங்கி, இது டே தான். அப்போ வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருமே, போய்ட்டு அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். எங்கே இருக்கான்னு தெரியலையே. அவனை பார்த்து 1 வருஷம் ஆக போகுது. இப்போ நான் எங்கேன்னு போய் அவனை தேடி கண்டுபிடிக்கிறது? விடு, எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டோம், இதை கண்டுபிடிக்க மாட்டோமா அப்படின்ட்டு இவங்க 2 பேர் இப்போ பேசிகிட்டு இருக்கா. ஓகேடா, நான் இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். எனக்கு தெரியுது என்னடி மொட்டையாக ஸ்டாப் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. நான் நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு போலேயே நான் அடுத்த பார்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன். ஓகேடா, நம்ம 1K ஃபேமிலிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் நம்ம ஜங்குக்குடைய புது ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துட்டுருக்குது. அது எல்லாத்தையும் நான் இன்ஸ்டாவில் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். போய்ட்டு என்ன இன்ஸ்டாலையும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 ஐடி உண்டு. ராக்ஸ் ரிதமிக் என்னுடைய பர்சனல், ராக்ஸ் ஃபிக்ஷன் என்னுடைய சேனலுடைய ஐடி. உங்களுக்கு எது வேணுமோ போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பேசலாம். பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேடா, பை பாய். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம்.